இன்னைக்கு வீடியோவில் பிக் ஃபோர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தான் பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ். ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை நமக்கு ப்ரோக்ராமில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பைத்தான் தருது. ஒன்று லிஸ்ட், அடுத்து டியூப்பிள், அப்புறம் செட், ஃபைனலாக டிக்ஷனரி. இந்த 4 தான் பிக் ஃபோர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம சால்வ் பண்ணுற ப்ராப்ளமை பொறுத்தும், நம்ம யூஸ் பண்ணுற அல்காரிதமை பொறுத்தும் நம்ம கரெக்டான டேட்டா ஸ்ட்ரக்சரை தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணணும். லிஸ்ட்டை நாம் பைத்தானில் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, எந்த டேட்டா கன்சிக்யூட்டிவாக அதாவது அடுத்தடுத்தாக இருக்கோ அங்கே யூஸ் பண்ணுவோம். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் C++, ஜாவாவில் நம்ம அரே யூஸ் பண்ணுற மாதிரி பைத்தானில் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு வேல்யூமே நாம் எலமெண்ட்னு சொல்கிறோம். அந்த எலமெண்ட் நம்பராக இருக்கலாம், கேரக்டர், ஸ்ட்ரிங், ஆப்ஜெக்ட் அல்லது இன்னொரு லிஸ்டாகவும் இருக்கலாம். லிஸ்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் ஒரே டேட்டா டைப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வெவ்வேறு டேட்டா டைப்ஸாகவும் இருக்கலாம். அடுத்து லிஸ்ட் ஆர் மியூட்டபிள். மியூட்டபிள்னா என்னென்னா, ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு எலமெண்ட்டையுமே நாம் தனித்தனியாக மாடிஃபை பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம், ஆட் பண்ணலாம் அல்லது ரிமூவும் பண்ணலாம். லிஸ்ட் அலோஸ் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ். அடுத்து இந்த லிஸ்ட்டை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாமோ அப்படின்னா, ஷாப்பிங் கார்ட், மியூசிக் பிளேலிஸ்ட், டேட்டா செட்ஸ் இன் டேட்டா சயின்ஸ். ஒரு லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு வேல்யூமே நாம் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். அந்த லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து அந்த எலமெண்ட் எல்லாத்தையும் கம்மா வச்சு செப்பரேட் பண்ணியிருப்போம். இப்போது ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து ஒவ்வொரு எலமெண்ட்டையுமே கம்மா வச்சு இந்த இடத்துல நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கிறோம். பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லென், அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்டை நமக்கு தரும். அடுத்து மினிமம், அதாவது நம்ம கொடுத்த லிஸ்ட்டில் எது மினிமம் எலமெண்ட்டோ அதை நமக்கு தருது. அடுத்து மேக்ஸ் ஆஃப் ஈவன் நம்பர், அந்த லிஸ்ட்டில் உள்ள மேக்ஸிமம் எலமெண்ட் என்னங்கிறத நமக்கு கொடுக்குது. அடுத்து சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ், லிஸ்ட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்குது. அடுத்து சார்ட்டட் ஃபங்க்ஷன், சார்ட்டட் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்த லிஸ்ட்டை சார்ட் பண்ணி ஒரு புது லிஸ்ட்டை தரும். டிஃபால்ட்டாக நமக்கு இது அசெண்டிங் ஆர்டரில் வரும். அதே இது நம்ம ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வரும். கொடுத்த லிஸ்ட்டை சேஞ்ச் பண்ணாது, அது புது லிஸ்ட்டை தான் தரும். லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட் எல்லாத்தையும் நாம் இண்டெக்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை 0 இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி, செகண்ட் எலமெண்ட்டை 1 இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போது இந்த ஈவன் நம்பர்ஸில் நம்ம 2 அப்படின்னு இண்டெக்ஸ் கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும், 0 இண்டெக்ஸில். 4 வந்து 0 இண்டெக்ஸ், 10 வந்து 1 இண்டெக்ஸ், 6 வந்து 2 இண்டெக்ஸ், அடுத்தது வந்து 3rd இண்டெக்ஸ், அடுத்து 8 வந்து 4th இண்டெக்ஸ். இப்போ நம்ம 2 அப்படின்னு கொடுத்ததுனால 0, 1, 2, ஸோ நமக்கு 6 வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போது ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். இப்போது செகண்ட் இண்டெக்ஸில் நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னா, செகண்ட் இண்டெக்ஸில் நமக்கு 6 அப்படின்னு இருக்குது. அந்த 6க்கு பதிலாக நம்ம இங்கே 12 நம்ம அந்த இடத்துல மாடிஃபை பண்ண போகிறோம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். 12 நமக்கு 6க்கு பதிலாக 12 ரீப்ளேஸ் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்து ஒரு லிஸ்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அப்பெண்ட். இப்போது நம்ம ஈவன் நம்பர்ஸ் டாட் அப்பெண்ட் 14 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இந்த 14 வந்து நமக்கு அந்த லிஸ்ட்டில் கடைசி தான் ஆட் ஆகும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம், ஆட் ஆகிருக்கா. அடுத்தது எக்ஸ்டெண்ட். ஒரு லிஸ்ட்டில் இன்னொரு லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை கடைசியாக ஆட் பண்ணும். இப்போது ஈவன் நம்பர்ஸ் நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுருக்குறோம்.
அடுத்து ஒரு லிஸ்ட் இங்கே இருக்குது. இந்த லிஸ்ட் வந்து கடைசியில் நமக்கு ஆட் ஆகும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்தது இன்சர்ட். இதை நம்ம இண்டெக்ஸ் வச்சு ஆட் பண்ணுவோம். இப்போது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் நம்ம 6 இன்சர்ட் பண்ணணும். நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் இண்டெக்ஸில் நமக்கு 6 வந்து இன்சர்ட் ஆகிருக்கு அந்த இடத்துல. அடுத்தது ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுக்குற எலமெண்ட்டை லிஸ்ட்டில் இருந்து டெலீட் பண்ணிடும். டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இருந்தால் ஃபஸ்ட் அக்கரன்ஸை மட்டும் டெலீட் பண்ணும். இப்போது நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஈவன் நம்பர்ஸ் டாட் ரிமூவ் 12 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இப்போ நமக்கு 12 ரிமூவ் ஆயிடுச்சான்ங்கிறத செக் பண்ணுவோம். ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்தது பாப் ஃபங்க்ஷன். பாப் ஃபங்க்ஷனுக்கு இண்டெக்ஸ் மட்டும் போதும். பாப் ஃபங்க்ஷனை 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று, இண்டெக்ஸ் கொடுத்து டெலீட் பண்ணலாம். இண்டெக்ஸ் கொடுத்தா அந்த இண்டெக்ஸில் உள்ள வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அந்த வேல்யூ லிஸ்ட்டில் இருந்து ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்து இண்டெக்ஸ் கொடுக்காம டெலீட் பண்ணால் லாஸ்ட் எலமெண்ட்டை எடுத்து நமக்கு தரும். லாஸ்ட் எலமெண்ட்டை லிஸ்ட்டில் இருந்து ரிமூவ் பண்ணிடும். லாஸ்ட் நம்பர் இண்டெக்ஸ்லேருந்து ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்தது கிளியர் ஃபங்க்ஷன். லிஸ்ட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையுமே ரிமூவ் பண்ணிடும். இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்தா அந்த லிஸ்ட்டில் எந்த எலமெண்ட்ஸுமே நமக்கு இல்லை. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரை பார்த்தோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள். ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.